சிஎஸ்கே டீம் சார்பாக வாதிட வந்திருக்கும் விக்ரம் அவர்களே, வணக்கம். ஆர்சிபி டீம் சார்பாக வாதிட வந்திருக்கும் பிங்கி அவர்களே, வணக்கம். சரி, உங்க டீம்ல எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆர்சிபி, சிஎஸ்கே, ஆர்சிபி, சிஎஸ்கே, ஆர்சிபி. போதும் போதும் பேசிக்கலாம். சரி, உங்க டீம்ல வந்து யார் பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க விக்ரம் அவர்களே? எங்க டீம்ல டோனி, நூர் அகமத், கலீல் அகமத், ஜடேஜா அந்த மாதிரி ஆளுங்களாம் இருந்தா, சிவன் துபே, ருத்ராஜ் கேக்வால் அவங்களாம் இருந்தா நல்ல டீம் ஜெயிக்க வச்சு கொடுப்பாங்க. உங்க கருத்து? வந்து விராட் கோலி, தினேஷ் கார்த்திக். நீங்க அவங்க பவர் பிளேயை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? சிஎஸ்கே டீம்ல எது பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆர்சிபில எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க பிங்கி அவர்களே? விராட் கோலி, முகமது சிராஜ், குணால் பாண்டே, ரஜித் பட்டிதா. இவங்க எல்லாம் எதுல பெஸ்டா இருக்காங்க அது சொல்லுங்க. பேட்டிங்ல நினைக்கிறேன். ஏங்க, உங்க டீம் பத்தி உங்களுக்கே தெரியலையா? சரி, உங்க கருத்து விக்ரம் அவர்களே? வணக்கம் தலைவரே. நம்ம சிஎஸ்கே பத்தி சொல்லுவோம். எம்எஸ் தோனி, நூர் அகமத், கலீல் அகமத், சிவன் துபே, ரவீந்திர ஜடேஜா அந்த மாதிரி அவங்க எல்லாம் செமையா ஆடுவாங்க. இவங்க டீம்ல எது மொக்கையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க விக்ரம்? உங்க டீமே மொக்கதான். அது வாங்கினது ஒரே கப்பு தான். நாங்க 5 கப்பு வச்சிருக்கோம். நான் பூஜை பண்ணல 5 கப்பை வச்சு. நாங்களாச்சும் பூஜை பண்ணி தொடங்கிறோம். நீங்க பூஜை வச்சு பண்றீங்களா? நீங்க வந்து அந்த டீ போட்டு குடிங்க. ஆர்சிபி டீம் கழுவி ஊத்துன விக்ரம், சிஎஸ்கே டீம் கழுவி ஊத்துற பிங்கி. ஆர்சிபி பிங்கி அவர்களே, உங்களுக்கான கேள்வி. உங்க டீம்ல ஸ்பின் பவுலர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களோட திறமைகளை பத்தி சொல்லுங்க. டீம் பிங்கி அவர்களே, உங்களுக்கான கேள்வி. உங்க டீம்ல பவுலர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களோட திறமைகளை பத்தி சொல்லுங்க. எங்க டீம்ல வந்து ஸ்பின் இருக்கு, வேற வந்து ஃபாஸ்ட் பவுலரு அந்த மாதிரி. விக்ரம், உங்க டீம்ல? எங்க டீம்ல நிறைய வகையான பவுலர்ஸ் இருக்கு. ஸ்பின் இருக்கு, ஃபாஸ்ட் இருக்கு, பேஸ் பவுலர் இருக்கு. செமையா போடுவாங்க. அவங்க வாயிலே போடுவாங்கல்ல அப்புறம்? எஸ். உங்க டீம் வின் பண்றதுக்கான சான்சஸ் எவ்வளவு இருக்கு விக்ரம்? சான்சஸ் ஒரு above 75%. பிங்கி, உங்க டீம் சைடு? 100%. 100%ஆ? ஓகே. விக்ரம், உங்க டீம் வந்து பேட்டிங்ஸ்ல எப்படி கலக்குறாங்க அதை சொல்லுங்க. பேட்டிங்ஸ்ல செமையா இருப்பாங்க. யாரெல்லாம்? ஜடேஜா அந்த மாதிரி. பிங்கி, உங்க சைடுல வந்து பேட்டிங்? குணால் பாண்டே, விராட் கோலி, சிராஜ். அவங்க டீம் பேட்டிங்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிங்கி? அவங்க டீம் பேட்டிங் கேவலமா இருக்கும். செம்ம கேவலமா இருக்கும். பாக்கிறதுக்கே அந்த பேட்டிங்ல இந்த சாப்பாடு அடிப்பாங்க. கோலிய பத்தி என்ன நினைக்கிறீங்க விக்ரம்? விராட் கோலிய பத்தி ரொம்ப நல்லதா நினைக்கிறேன். ஒரு இந்தியா டீம் ஆடினா ஜாலியா இருக்கும். ஜாலியா அடிப்பாரு அவரு. பிங்கி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. வேற லெவல். அமேசிங். அவர் எல்லா கப்பும் வின் பண்ணுவார்னு உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. நீங்க விக்ரம், உங்க சைடுல கன்ஃபார்மா யாரு கப்ப வின் பண்ணி தருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? 2023 வந்து ஜடேஜா வந்துதான் கப்பே நம்ம சைடு எடுத்துன்னு வந்தாரு. நாள் நம்ம ஜெயிச்சிட்டோம். அது வந்து அது கடவுள் கையில தான் இருக்கு. யார் எடுத்துன்னு வருவாங்க? ஆனா போன மேட்ச்ல நீங்க கப்ப விட்டு கொடுத்துட்டீங்களே. யார்? நாங்களா? ஆமா. நாங்க என்ன விட்டு கொடுத்தோம்? பிங்கி, நீங்க மரணடியே அடிச்சீங்களே பிங்கி. உங்க டீம் கப்பு நீங்க தானே வின் பண்ணீங்க. ஆமா. பதில் சொல்லுங்க. மூடிட்டு இருக்கு.